சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியான சங்கீதா வந்துட்டு இப்போ ஒரு மனு கொடுத்திருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவகாரத்தை கோரி. இந்த மனுவின் பின்னணி என்ன, இது என்ன நடக்குது சார்? இது ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஷி ஹஸ் அப்ளைட் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்றது தான் நியூஸ்ல ஸ்பெகுலேட் ஆயிருக்கு. இன்னும் அஃபிஷியலா வந்து கோர்ட் காப்பி எதுவும் வெளியில பட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது இல்லாம வந்து ஒரு நியூஸ் வராது, புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம். இந்த டிவோர்ஸுக்கான மெயின் ரீசனே வந்து நான் வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு வாட்டி நான் எழுதினேன் கூட. அதாவது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால கூட. அதாவது விஜய் வீட்டுக்கு வந்து இந்த விஜய்க்கும் விஜயோட ஒய்ஃபுக்குமான டிஸ்பியூட்டுக்கான மெயின் ரீசனே வந்து விஜயோடைய மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் என்பவர் தான், புரியுதுங்களா? ஏன்னா ஜெகதீஷ் வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போன போது நமக்கு வந்த ஒரு தகவல், அப்போ ரொம்ப நம்பக்க தகுந்த ஒரு தகவல் வந்தது என்னன்னா, வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி சங்கீதா அவங்க வந்து ஜெகதீஷ் வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியில போ அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல நடந்துச்சு. அப்போ அவங்க பையன் வந்து இருக்கும் போது அவங்க பையனும் பார்த்து பையன் வந்து ரொம்ப மரியாதை இல்லாம வெளியில போ அப்படின்ட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கினாரு அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான காரணமாகவே இருந்தது இந்த ஜெகதீஷ்ன்றது அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு ஜெகதீஷ் அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாங்க. பட் ஜெகதீஷ் மேலதான் இவர் விஜய் டிராவல் பண்றாரு. அவரோட பிசினஸ்க்கு ஒரு மேனேஜராக இருப்பான், இல்ல எதுக்காக இருக்கலாம். பட் அவரு வந்து ஜெகதீஷை வந்து கண்டிப்பா இருக்கணும் கூட அப்படின்னு தான் இனி வரைக்கும் வச்சிருக்காரு. ஆனா இந்த 2 பேரோட ஸ்பிரிட்டுக்கும் காரணமே ஜெகதீஷ் அப்படின்றதுதான் உண்மை. சார், இப்போ இவங்க மனுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நடிகையுடனான அந்த உறவுகளால வந்து எங்களை 2021 இருந்து என்ன கட்டாயப்படுத்தி தனியா இருக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டு. ஏன்னா இது வெறும் விவாகரத்துக்கு ஏற்ற மனு மட்டும் இல்ல, குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. நான் ஆதாரங்களை தேவைப்பட்டால் வெளியிடுவேன். ஒரு விஷயம், அந்த நடிகை வந்து விஜயுடன் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை கொடுப்பது எனக்கு மன உளைச்சலி, எனக்கும் என் குழந்தைக்கும் கொடுத்துச்சுங்கிற மாதிரியான பகிரங்க குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து இப்ப சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடப்பது, இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து சினிமா நடிகர் நடிகைங்க எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, பொலிட்டிஷியன்ஸ் பெர்ஃபெக்ட் கிடையாது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ பேக் ஸ்டோரிங்க, புரியுதுங்களா? அது வந்து வெளியில வருது வராம இருக்கிறதுன்றது செகண்ட் பார்ட், ஓகேங்களா? பட் இருக்குது சிலருக்கு இல்லாம இருக்கு. சிலர் ரொம்ப நல்ல கண்ணவாட்டம் ரொம்ப நேர்மையானவங்களும் இருக்காங்க. சிலருக்கு வந்து இந்த மாதிரி இது இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில தெரிஞ்சு சாதாரணமா போயிருக்கு. சிலர் வெளிப்படையாவே காமிச்சிருக்காங்க. பட் இந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அது வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க போட்டோ ஆதாரமே என்கிட்ட இருக்குதுன்னா அப்ப இவங்க வீட்டுக்கு அந்த நடிகை வந்து இவங்க அந்த மாதிரி என்ன ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான ஆதாரத்தை இவங்க வச்சிருந்தாங்கன்னா அதனாலதான் சொல்றாங்க. ஒண்ணுன்னு நீங்க வெளியில போய் எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கினாலும் பரவாயில்ல, நான் இருக்கும்போது என் வீட்லயே வந்து இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும் எந்த ஒரு பெண்ணுக்குங்க, புரியுதுங்களா? அது வந்து நீங்க எங்கேயாவது வெளியில போயிருந்தா பரவாயில்ல, நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்தா என்ன அப்படின்ற ஒரு கோபம், ஆதங்கம், அந்த ஒரு இது இருக்கும், மனக்குமுறல். அததான் அவங்க வெளிப்படுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். சார், இப்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? ஏன்னா விஜய் தரப்புல வந்து அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க? ஏன்னா இவங்க பொதுவா இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கும் போது விஜய் தரப்புல என்ன மாதிரியான மூவ் வந்து அடுத்தடுத்து பண்ண வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல, இது வந்து இதுக்கு முன்னாடி விஜயோட ஒய்ஃபுக்கு வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு பிடிக்கல, விஜயோட இல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால அதுவும் ஒரு சோசியல் மீடியாலயும் நான் போட்டேன். வாட்ஸ்அப்புக்கு எங்க குரூப்ல எதுவும் போட்ட போது கூட நான் எழுதினா, அப்புறம் ஃபேஸ்புக்லயும் எழுதியிருந்தேன். அதாவது இவங்க வந்து கேட்டாங்க டிவோர்ஸ்க்கு கேட்டபோது அலுமினி வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் போயிடுறேன், உன்னோட வாழ்வே வேணா, நீ அந்த நடிகையோட போய் உருண்டு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு காசு எவ்வளவுன்னு கூட ஆனா டைவர்ஸ் வந்து கேட்காது, என்னுடைய அரசியல் வளர்ச்சி இப்பதான் ஆரம்பமாகுது, இந்த சமயத்துல என் டிவோர்ஸ் கேட்டேன்னா என்னோட பொலிட்டிக்கல் கெரியரே ஸ்பாயில் ஆயிடும், அதனால டிவோர்ஸ் வந்து கேட்காத, நீ எவ்வளவு கோடி கேட்கறியோ அது 500 கோடியா 600 கோடியா 1000 கோடியா கேட்டாலும் நான் இருக்கிறது நம்ம வந்து கொடுக்குறேன், உனக்கு லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம், பட் டிவோர்ஸ் வந்து கேட்காது அப்படின்னு சொன்னதுதான் இவ்வளவு நாளா பேச்சுவார்த்தை போயிருந்தது. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 to 1.5 years இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி.